ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெட்ரோல் விலை உயர்வு கடந்த 12 நாட்களில் 6 முறை பெட்ரோல் விலையை ஏற்றிருக்காங்க. பெட்ரோல் விலை மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி டீசல் விலையும் ஏறி இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுறதுனால நிறையா அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறி இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ பெட்ரோல் விலை ஏறுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய மக்கள் பார்த்தோம்னா தினம் தினம் சாப்பாடு, உணவு, இருப்பிடம், இதுக்கு அவங்களோட சம்பாத்தியத்தில் பெரும்பான்மையான பணத்தை இதுக்கே செலவழிப்பாங்க. ஸோ அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்களோட விலையில இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் பெரும்பான்மையான மக்களுக்கு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும். அதுவும் நம்ம பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா பெரிய ஒரு நாடும் கூட பெரிய சிக்கல்களை இது ஏற்படுத்தும். ஸோ அதனால பெட்ரோலோட ப்ரைஸ் ஏறுதுன்னா ரொம்ப சீரியஸான பிரச்சனை இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, பெட்ரோலோட விலை அதிகமாகுது, பெரிய லெவலில் அதிகமாகிருக்கு. இந்த கடந்த 10 நாட்களில் 4 தடவை ஏற்றிருக்காங்க பெட்ரோலோட விலையை. 7,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பெரிய ஒரு விலையேற்றம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் முதல் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, இந்த விலையேற்றம் நியாயமானதுதானா? ஏன்னா இப்போ நிறைய பேர் அரசியல் நோக்கி கேள்விகள் எழுப்புறாங்க. கவர்மெண்ட் இதை சரியா பண்ணல, இவ்வளோ தூரத்துக்கு விலை ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசியல் நோக்கியும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஸோ இப்போ 7,000 ரூபாய் ஏற்றிருக்காங்கன்னா இந்த விலையேற்றம் நியாயம்தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் க்ளோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால எண்ணெய் வர்த்தகம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால உலகம் முழுக்க பெட்ரோலோட ப்ரைஸ், டீசலோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பொறுத்த பார்த்தோம்னா ஈரான் யூஎஸ் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரௌண்ட் $60 இருந்தது. இப்போ ஏறக்குறைய $100 டச் பண்ணிருச்சு. பீக்கில் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல $120 வரைக்கும் அது போச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நேச்சுரலாக பங்க்ல பெட்ரோலோட ப்ரைஸும் டீசலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த போர் முடிகிற மாதிரியும் தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக பெட்ரோலோட ப்ரைஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பரவலாக பேசப்படாத இன்னொரு விஷயம் என்னன்னா, டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியானாலும் பெட்ரோலோட விலை அதிகமாகும். இதை பெருசாக யாரும் பேசல. இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா, அரௌண்ட் 6-8 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு 10 ரூபா கம்மியாயிருக்கு. 85லேருந்து 95 ரூபா ஆயிடுச்சு. பெரிய லெவலில் கம்மியாயிருக்கு. அப்போ இதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், க்ரூட் ஆயில் நம்ம டாலரில் தான் வாங்குவோம். அப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாக கம்மியாக நம்ம அதிக ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அதிகமான ருப்பீஸ் கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு $1 இந்திய ரூபாயோட மதிப்பு 80 ரூபாவா இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு பேரல் க்ரூட் ஆயில் வாங்கணும்னு வச்சுப்போம். க்ரூட் ஆயிலோட விலை $100 வச்சுப்போம். அப்போ 80 × 100 8,000 ரூபா. ஒரு பேரல் க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு 8,000 ரூபா ஆகும். இப்போ அந்த க்ரூட் ஆயிலோட ரேட் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுப்போம். அதே $100 தான். ஆனால் இந்தியன் ருப்பியோட வேல்யூ கம்மியாயிருச்சுன்னு வச்சுப்போம். 80லேருந்து 90 ரூபாவா மாறிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? 9,000 ரூபாய். ஆமாம், 90 × 100 மாறும். 80 × 100 இருந்தது 90 × 100 மாறிடும். ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஒரே விலையா இருந்தாலும் இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாச்சுன்னா நம்ம அதிக ரூபா கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அந்த சிக்கலும் இருக்கு. ஒரு 6 மாசத்துல பார்த்தோம்னா 10 ரூபா கம்மியாயிருக்கு. ருப்பியோட வேல்யூ கம்மியாயிருக்கு. இதுவும் பெரிய ஒரு சிக்கல். இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கிறதால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்டால தாக்கு பிடிக்க முடியல. ஓஎம்சிஸும்பாங்க, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும்பாங்க, அந்த நிறுவனங்கள் நிறைய நஷ்டங்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அந்த ரேட்டை பே பண்ணல. இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பெட்ரோலோட ப்ரைஸ் பெருசாக மாறல, ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. சின்ன நடுவில் 2 இயர்ஸ் முன்னாடி சின்ன ஒரு இறக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பெருசாக பெட்ரோலோட ப்ரைஸ் பெருசாக மாறல. ஒரு 4 இயர்ஸாக ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால்
பெட்ரோலோட பிரைஸ் மார்க்கெட்ல இங்க பங்க்ல ஒரே மாதிரி இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஏற்றத்தை பார்த்துட்டு இருக்கு. இறக்கத்தையும் பார்த்துச்சு, ஏற்றத்தையும் பார்த்துருக்கு. அப்ப அந்த பண ஏற்றத்தால வரக்கூடிய நஷ்டங்களை யார் அப்ப அப்சர்வ் பண்றா? ஓஎம்சிஸ் சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பார்த்தோம்னா எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள், ரிஃபைனரிஸ்க்கு நஷ்டம் வரும். இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மேல இந்த நஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாது. அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களை மக்கள்கிட்ட பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இப்போ டைனமிக் ஃபியூல் பிரைசிங் சிஸ்டமாக கொண்டு வராங்க. டைனமிக் ஃபியூல் பிரைசிங் சிஸ்டம்னா முன்னாடி மாதிரி பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து ஃப்ரீஸாக இருக்காது, ஒரே ரேட்டில் இருக்காது. மார்க்கெட்டில் ஏறுச்சுன்னா பெட்ரோலோட ரேட்டும் ஏறும் பங்க்ல. அதே மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா பங்க்ல பெட்ரோலோட ப்ரைஸும் கம்மியாகும். இது டைனமிக் ஃபியூல் பிரைசிங் சிஸ்டம். இது இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பெரிய விமர்சனம் என்னன்னா, பெட்ரோல் பிரைஸ் ஏறும்போது இந்த டைனமிக் ஃபியூல் பிரைசிங் சிஸ்டமை கொண்டு வரீங்க, ஏறும்போது என்னோட ப்ரைஸும் ஏறும். ஆனால் இதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலேருந்து நம்ம சீப்பாக க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். $50-20 இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். சில காலகட்டங்களில் $35 நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பேரல் க்ரூட் ஆயில. அந்த காலகட்டங்களில் விலை கம்மியாகலை, அப்பயும் நம்ம ஒரே அமௌண்ட்டு தான் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே தான் இப்போ விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ரேட்டு ஏறும்போது அந்த விலையேற்றத்தால் வரக்கூடிய பாதிப்பை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் ரேட் கம்மியாகும் போது நிறைய லாபம் வந்திருக்கும்ல உங்களுக்கு. அந்த லாபத்தை நீங்கள் மக்களோட பகிரல, வரக்கூடிய நஷ்டத்தை மக்களோட பகிர்றீங்க, லாபத்தை மக்களோட பகிரல. ஸோ இது பெரிய ஒரு டிபேட்டை கிளப்புது. குறிப்பாக நேஷனல் மீடியா இதை நிறையா பேசுகிறாங்க, இன்டர்நேஷ்னல் மீடியா கூட இதை பேசுகிறாங்க. இது பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவிலேருந்து ஒரு காலகட்டத்தில் யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனப்போ பெரிய லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கம்மியாகுது, ரஷ்யன் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கம்மியாகுது. கம்மியான விலைக்கு இந்தியா இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி கொள்ள லாபம். யாருக்கெல்லாம் லாபம்? ரிலையன்ஸ் மாதிரியான ரிஃபைனரிஸ்க்கு லாபம். ரிலையன்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 50,000 கோடி ரூபா லாபம் பார்த்தாங்க. அப்புறம் இந்த ஓஎம்சிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இவங்க ஹிந்துஸ்தான், ஹெச்பி, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பிபி, ஹெச்பி, இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் பெரிய லாபத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் பெரிய லாபம். இப்படி எல்லாரும் அந்த காலகட்டத்தில் முரட்டுத்தனமாக லாபம் பார்க்குறாங்க. எல்லாரும் லாபம் பார்க்கும்போதும் மக்களுக்கு லாபத்தை அவங்க பகிர்ந்து கொடுத்துருந்துருக்கணும். இப்போ நீங்கள் விலை இன்க்ரீஸ் ஆகும்போது டைனமிக் ஃபியூல் சிஸ்டமை கொண்டு வரீங்க பாருங்க, அந்த ஃப்ரீஸ் எல்லாம் தூக்கிட்டீங்க பாருங்க, அது அப்பயும் இருந்திருக்கணும்ல. அந்த விஷயம் இல்லை. ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 76 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எக்ஸஸ் டியூட்டி 10 ரூபா கம்மி பண்ணதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஓஎம்சிஸ் வந்து தினசரி வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ நாளாக நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து தான் சொல்கிறாங்க. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஜோக் அடிப்பேன். ஹோட்டலுக்கெலாம் போனால் சோஷியலிஸ்டா கேபிட்டலிஸ்டான்னு கேட்கும்போது சோஷியோ கேபிட்டலிஸ்ட்டுமே. சோஷியோ கேபிட்டலிஸ்ட்னா என்னன்னா, பில் பே பண்ணுறதெல்லாம் வரும்ல, செலவு பண்ணும்போது நான் அதை சோஷியலைஸ் பண்ணிடுவேன், எல்லாரும் பிரித்து பில்லை ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் பணம் சம்பாதிக்கும் போது நான் கேபிட்டலிஸ்டாக மாறிடுறது. எனக்கு லாபம் வரும்போது அதை நான் ஷேர் பண்ண மாட்டேன், பணத்தை செலவழிக்கும் போது நான் ஷேர் பண்ணிடுவேன்னு சொல்றது இருக்குல்ல, அங்கே தான் சிக்கல் வருது. எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. 70 நாட்களாக உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, நிறைய நஷ்டங்கள் வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் வந்தது இல்லை, அந்த லாபத்தை ஏன் நீங்க பிரிச்சு கொடுக்கலன்றதான் இங்க ஒரே கேள்வி. டைனமிக் ஃபியூல் பிரைசிங் சிஸ்டம் இருக்கிறது நல்லது தான். அந்த மாதிரியான சிஸ்டம் இருந்ததுன்னா விலையேற்றம் இறக்கம் அதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் தான் நீங்க செட் பண்ணுவீங்க. அப்படிதான் இருக்கணும் இல்லையா? இப்போ லோக்கல்ல ஒரு பேக்கரியில் போய் நம்ம பிரெட் வாங்குறோம், அப்போ மாவோட ரேட் அதிகமானா என்ன ஆகும்? பிரெட்டோட ரேட் அதிகமாகும். பெட்ரோலோட ரேட் அதிகமானா என்ன ஆகும்? பிரெட்டோட ரேட் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். கேஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? பிரெட்டோட ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரெட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோலும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரேட்டை வந்து ஒரு 3-4 இயர்ஸாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவில் சீப்பான எண்ணெய் நமக்கு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. $60-70 கொடுத்து வாங்க வேண்டிய க்ரூட் ஆயில $35 நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. அந்த லாபம் வரும்போதும் இதே மாதிரி பண்ணணும்ல. நஷ்டம் வரும்போது சொல்கிறீங்க எங்களுக்கு பெரிய நஷ்டங்க, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுங்க, அதனால நாங்கள் நஷ்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை
மக்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ லாபத்தால் வரக்கூடிய நன்மைகள் இருக்கும்ல, அந்த லாபத்தையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் பிரித்து கொடுக்கணும்ல, அதை ஏன் பண்ணல அப்படின்றதான் பெரிய ஒரு கேள்வி. ஸோ அதனால இப்போ என்னன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் பெட்ரோலை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க, அதுக்கான ஒரு கருவியாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஒரு 25 ரூபா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். இப்போ அந்த 10 ரூபா எக்ஸைஸ் டியூட்டிலாம் கம்மி பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஜென்ரலாக அரௌண்ட் 25 ருபீஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். அரௌண்ட் 25 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தோம், அது ஜிஎஸ்டி கீழே வராது, பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டி கீழே வராது. ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேட்டும் நம்ம பே பண்ணுறோம். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தோம்னா ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டும் இருக்கும், அது போக வேட் பர்சன்டேஜும் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ எல்லாம் சேர்த்து அதுவும் ஒரு 25 ருபீஸ் அந்த மாதிரி வரும். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் பெட்ரோல் மீது போடக்கூடிய டேக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இது வேறு ஸ்டேட்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் அதிகம். இங்கே ஒரு 25 ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அப்போ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஏறக்குறைய 40லேருந்து 50 ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். இவ்வளோ பெரிய டேக்ஸ் வந்து நம்ம பெட்ரோலுக்கு பே பண்ணுறோம். பெட்ரோல்ன்றது அத்தியாவசியமான ஒரு பொருள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாமானியனும் பெட்ரோலோட விலையேற்றத்தால் பாதிக்கப்படுவான். சைக்கிளில் போகிறவனா இருந்தாலுமே அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்தளவில் 70% பொருட்கள் இன்னமும் வாகனங்கள் மூலமாக தான் எடுத்து செல்லப்படுது. டீசல் வண்டிகள் மூலமாக தான் பெரும்பாலும் இந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்து செல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சைக்கிளில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலை எல்லாமே ஏற தான் செய்யும் பெட்ரோலோட ப்ரைஸ் ஏறும்போது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியா மாதிரியான ஏழை மக்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு நாட்டில் இவ்வளோ ரூபா அவங்க டேக்ஸ் பண்ணுறாங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு சைடில் இது பிஜேபி மட்டும் பண்ணுறாங்கன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி காங்கிரஸும் இதுதான் பண்ணாங்க. எல்லா காலத்தும் இது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிக்கல் என்னன்னா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகும்போது நீங்கள் ப்ரைஸை கம்மி பண்ணலையே, அதை கம்மி பண்ணியிருக்கணும்ல நீங்கள். அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த விலையேற்றம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதை முதலே கொண்டு வந்துருக்கணும். 70 நாட்கள் வெயிட் பண்ணிருக்கக்கூடாது. இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக சடன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க மேடம்? சொல்லிட்டாங்க, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க? இல்லை, பிஜேபி தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விலை குறைக்காமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். அதாவது காங்கிரஸ் தரப்பினர் வந்து ஓஎம்சிஸ் பாண்டை வச்சு நிறையா கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ கடைசியாக காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சி பண்ணாங்க இந்தியாவை, ரொம்ப நாள் ஆச்சுல, 15 வருஷம். நான் அதனால இனிமேல் அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளோ லேட்டாக விலையை ஏற்றுறீங்க? பெட்ரோலோட ப்ரைஸ், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஓஎம்சிஸுக்கு நிறைய நஷ்டம் வருது, அரசுக்கும் நிறைய நஷ்டம் வருது. பெட்ரோலோட விலையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? அதே முதலே பண்ணல, ஏன்னா எலெக்ஷன்ஸு. ஸோ அப்போ நீங்கள் நாட்டு நலனை மையமாக வச்சு தான் பெட்ரோலோட ப்ரைஸ் ஏற்றுறதா கம்மி பண்ணுறதா அப்படியே வச்சுக்கிறதான்றலாம் முடிவு பண்ணும். ஆனால் நீங்கள் யாரோட நலனை வச்சு இதை பண்ணுறீங்க? உங்கள் கட்சியோட நலனை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சர இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே ஏற்றுனா கெட்ட பேர் வரும்னு தெரியும். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணி பட்டுன்னு ரேட்டை வந்து ஏற்றுறீங்க. அதை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணிடணும். என்னோட பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகணும். மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்மி ஆகுதுன்னா இங்கேயும் ப்ரைஸ் கம்மி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வேற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் ப்ரைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம 85% க்ரூட் ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பெரிய அளவில் இம்போர்ட்டை டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நாடு, அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் பெட்ரோலோட ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா நான் கம்மியான பணம் கொடுத்தா நான் வாங்கணும். கம்மியான விலை உள்ள ஒரு பொருளை அதிகமான விலைக்கு ஏங்கிட்ட விற்கிறீங்க, நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அதிகமான விலை உள்ள ஒரு பொருளை கம்மியான ரேட்டுக்கு விற்கிறதும் தப்பு. அது அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஓஎம்சிஸுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஓஎம்சிஸுக்கு நஷ்டம் வந்தாலும் அரசுக்கு தான் நஷ்டம் அது கடைசியில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ரேட் ஏற்றினதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிக்கூடாது, கரெக்டாக ஒழுங்காக ரேட் ஏற்றிருக்கணும். அதே மாதிரி கம்மியாகும் போது நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸை மக்கள்கிட்ட பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கே தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. பட் இங்கே எல்லாமே பொலிட்டிக்ஸ் இங்கே பிளே ஆகுது. அதனால இப்போ திடீர்னு என்ன ஆகுது, 10 நாளில் 7000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரே டைமில் ஏற்றினா ஆமாம் பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு ரூபாய் பைசாவாக ஏற்றிட்டு இருக்காங்க.
அப்படி பார்த்தா கூட பட்டு நாலு தடவை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 7,000 பெரிய ரேட் இல்லை, பெரிய அமௌண்ட் இல்லை. 10 நாளில் 7,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 7.5 rupeesன்றது 10 days கேப்புக்குள்ள இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா பெரிய அமௌண்ட். நான் என்ன சொல்றேன், இதை நீங்க ஒரு 2 month கேப்ல நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப மோசமா தெரிஞ்சிருக்காதுல்ல. ஆனா நீங்க அதை பண்ணல. நீங்க ஏன் அதை பண்ணலன்னா, எலெக்ஷன் டைம்ல பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக பெட்ரோல் பிரைஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. அங்கதான் சிக்கல். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏன் வந்து ரஷ்யா கிட்டையும் ஈரான் கிட்டையும் நீங்க சீப்பான ஆயில் கிடைக்கும் போது ஏன் வாங்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்க டாலரை விட்டுட்டு நீங்க இதுல ருபீஸ்லேயே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது அது நமக்கு இன்னும் சீப்பாக கிடைக்கும்ல. அது ருபீஸில் தான் வாங்க முடியுமான்னு தெரில. ஏன்னா ரஷ்யாவுமே பார்த்தோம்னா ருபீஸில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்க காட்டினாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ருபீஸ் இருந்தால் வச்சு என்ன பண்ணுவாங்க. இப்போ அவங்ககிட்ட கையில் நிறைய ருபீஸ் இருக்குன்னா நம்மளோட ட்ரேட் பண்ணணும்ல பெரிய அளவில். அப்போ தானே அந்த ருபீஸுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ் இருக்கும். ஸோ அவங்களுமே சைனீஸ் யுவானில் வாங்கிக்குங்க அப்படின்னாங்க ஒரு பாயிண்ட் ரஷ்யன்ஸுமே. பட் என்னன்னா சொல்கிறது ஈஸி. இப்போ நம்ம ஏன் ரஷ்யாட்ட இருந்து ஈரான்ட்டு வாங்காமல் இருக்கோம்? அமெரிக்கா நம்ம மேலே அழுத்தம் போடுறாங்க. அப்போ அமெரிக்காவை மீறி அமெரிக்காவை எதிர்த்து நம்ம செயல்படணும். அப்போ கணக்கு போடணும், அமெரிக்காவை எதிர்த்து செயல்பட்டால் நமக்கு லாபமா அப்படின்றது பார்க்கணும். இல்லை அமெரிக்காவை மீறி செயல்பட்டாலும் நமக்கு லாபம் தானே அப்படின்னா பண்ணலாம். இப்போ அமெரிக்காவோட நம்ம க்ளோஸாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். நம்மளோட முக்கியமான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பார்ட்னர் அமெரிக்கா. நம்ம உள்ளதுலேயே அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெரிய அளவில் நம்ம அமெரிக்காவை சார்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை பகைச்சிக்கிறது நமக்கு கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ சில இடங்கள்ல நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இப்போ சோவியத் யூனியன் இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளும் டஃப்பாக ஃபைட் பண்ணோம். அமெரிக்கன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கல. ஏன்னா அப்போ நமக்கு யூஎஸ்எஸ்ஆர் இருந்தாங்க. அமெரிக்கா இல்லைனாலும் நம்ம யூஎஸ்எஸ்ஆரை சார்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டிலாம் பயங்கர வீர பேச்செல்லாம் பேசுவாங்க, கம்யூனிஸ்டுகள் ரொம்ப வீர பேச்செல்லாம் பேசுவாங்க, அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆச் பூச்சுலாம் பேசுவாங்க. இன்னைக்கு யூஎஸ்எஸ்ஆர் இல்லை. அப்போ அமெரிக்காவை மீறி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த கணக்கெல்லாம் நம்ம போடணும். ப்ளஸ் பிஜேபி கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு எதிராக போகிறதுக்கான அந்த விருப்பத்தையும் அவங்க காட்டலை. அவங்க இது வரைக்கும் பார்த்த அளவில் கொஞ்சம் அமெரிக்காவை பெருசாக பகைச்சிக்கல, கொஞ்சம் சாஃப்டாக தான் அவங்க போயிட்டுருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தளவில். அது ஒரு வகையில் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டை நீங்கள் பகைக்கிறதால உங்களுக்கு லாபமாக நஷ்டமான்ற கணக்கு பண்ணணும். வெறுமனே அமெரிக்காவை பகைக்கணும்னு நீங்கள் பகைச்சிக்க முடியாது. இப்போ லெஃப்ட்லாம் சொல்கிறது என்னன்னா அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய நாடு, அவங்க கூட சண்டைக்கு போகணும் அப்படின்றது காங்கிரஸ்லாம். அப்படி நீங்கள் போட முடியாது. ஒரு நாடாக நீங்கள் இருக்கும்போது நல்லது கெட்டது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. அமெரிக்கா ஒரு உலக ஏகாதிபத்தியம், அவங்க பண்ணுற காரியம் சரி கிடையாது, அதனால நம்ம அமெரிக்காவை மீறி செயல்படணும் நீங்கள் செயல்பட முடியாது. நீங்கள் எப்படி செயல்படலாம்னா எல்லாமே பிஸ்னஸாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ஒரு காரியம் பண்ணுறோம்னா அதனால நமக்கு லாபமா நஷ்டமா அந்த கணக்கில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கணக்கு போட்டு தான் இந்தியாவும் பெருசாக அமெரிக்காவோட ஒரு கன்ஃப்ரான்டேஷனில் நம்ம ஈடுபடலை. அது பெரிய தவறுன்னு எனக்கு படலை. ஆனால் எனக்கு இங்கே சிக்கல் என்னென்னா, லாபம் வந்தப்போ நீங்கள் ஏன் லாபத்தை பகிரல அப்படின்றதான் எனக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போகுது, மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது டாலருக்கு இருக்கிறான ரூபாய் மதிப்பும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மோடி அவர்கள் கூட வந்து இந்த கோல்டு வாங்க வேண்டாம், நிறைய பேர் வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ண வேணாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அடுத்து என்ன ஆக போகுது? இதெல்லாம் எப்போ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டு நிறைய வாங்காதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாதீங்க, எல்லாமே மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் தான் அவர் சொல்கிறார். ஏன்னா இது எல்லாமே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானே. ஃப்ளைட்டில் போகாதீங்க, ட்ராவல் பண்ணுறது கம்மி பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், சாதாரண மக்கள் இடத்துக்கு போய் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மோடி அவர்கள் சொல்கிறாரு. இப்போ ஒரு முதலாளித்துவ சமூகத்தை பொறுத்தளவில், பொருளாதாரத்தை பொறுத்தளவில் ரெசஷன் அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம். அது அடிக்கடி வரதான் செய்யும். பொருளாதாரம் எப்போவுமே இப்படியே மேலே போய்கிட்டே இருக்காது, சில வீழ்ச்சிகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னா எப்போவுமே மேலே ஏறும் கீழே வரும், மேலே ஏறும் கீழே வரும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து
கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இருக்க தான் செய்யும். நம்ம இருக்கிறது ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி தான். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் அது டெஃபினட்டாக நடக்கும். ஸோ பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு பெரிய ஞானம்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது, வரக்கூடிய நாட்களில் நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வரப்போகுது. இதுக்கு முன்னாடியும் நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2008-9 பீரியடில் பார்த்தோம்னா அப்போ ஒரு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்குது. 2001-2 இந்த காலகட்டத்தில் .com பபுள் பர்ஸ்ட் அப்போ நடந்தது. 2009 ஹவுசிங் கிரைசிஸ் இருந்தது. இப்பயும் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஏடகூடமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறையா பெரிய லே ஆஃப்ஸில் ஈடுபடுறாங்க. எப்பவும் பெரிய பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்ச்லாம் வருது இல்லை, புது டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கும் போது சில நேரங்களில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் காலகட்டத்தில் பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்பட்டுச்சு. நிறைய வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும், எக்கானமி ரீஸ்ட்ரக்சர் ஆகும். ஒரு பெரிய புது கண்டுபிடிப்பெல்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி எக்கானமி ரீஸ்ட்ரக்சர் ஆகும். பொருளாதாரம் தன்னை மாற்றி அமைச்சு கொள்ளணும். அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த காலகட்டத்தில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், நஷ்டங்கள் நிறைய ஏற்படும். அதுக்கான வாய்ப்பு நிறைய அஃப்கோர்ஸ் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் அதை சொல்கிறாங்க. பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது, அமெரிக்காவோட டாமினேஷன் கம்மியாகுன்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக பொருளாதார வீழ்ச்சி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏஐயோட ஆதிக்கம்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பெரிய நிறுவனங்களில் ஆட்குறைப்பு வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஎஸில் இப்போ யூஎஸ்ஆ இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் வெளியேற்றப்படுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இந்தியர்களெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தாங்க ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி, 10 இயர்ஸ் முன்னாடி. இப்போ அந்த பார்வையெல்லாம் மாறுது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரொம்ப ரீஜனலாக மாறுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் அவுட்லுக் இருந்த காலம் போய் இப்போ எல்லாம் ரீஜனலாக மாற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஏன் நாடு, ஏன் பவுண்ட்ரி, அவன் வரக்கூடாது, நான் அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரியான புது டெவலப்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஏற்படுது. இதெல்லாம் ஏற்படுதுனாலே ஏதோ ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா எப்பவும் பொருளாதாரம் நல்லா சிறப்பாக செழிப்பாக இருக்கும்போது நீ என் ஊருக்குள்ள வரக்கூடாது, நான் உன் ஊருக்குள்ள வர மாட்டேன்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கும் காசு இருக்குது, அவனும் சம்பாதிச்சுட்டு போகிறான்னு விட்டுருவாங்க. எனக்கு வேலை இல்லைன்ற சூழல் ஏற்படும் போது அவன் என்னடா என் ஊர்ல சம்பாதிச்சுட்டு போகிறான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ உலகம் முழுக்க இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறையா ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இந்தியா மாதிரியான நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால் பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சைனாலாம் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமி. அது நம்ம இன்னும் சர்வீஸ் செக்டரை நம்பி தான் இருக்கும். நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கானமியாக இருந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமியாக முழுமையாக மாறல, சர்வீஸ் செக்டருக்கு தாவிட்டோம் நம்ம. சைனாலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியாக, அங்கே ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே வர பாதிப்பை விட நமக்கு இன்னும் அதிகமாக வரும். அதுவும் இல்லாமல் பெரிய ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒர்க்கும் நம்ம பண்ணல. நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் பார்த்தோம்னா நம்ம பேசிக்கான ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரொம்ப ஹை எண்ட் ஸ்கில்டு ஒர்க் நம்ம பண்ணல. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான வேலைகளை தான் ஏஐ ரிப்ளேஸ் பண்ணும். நீங்கள் ரொம்ப ஹைலி ஸ்கில்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களை ஏஐயால் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த பேசிக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கஸ்டமர் சப்போர்ட்டு, கால் சென்டர், இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்கை ஈஸியாக அதை ரிப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதனால் இந்தியாவுக்கு டெஃபினட்டாக பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. அது போக இப்போ இந்த பெட்ரோல் விலையேற்றம் இருக்குது பாருங்கள், அதுவுமே இந்தியா மாதிரியான வளரக்கூடிய நாடுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். இப்போ நான் பார்த்தது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக தமிழ்நாட்டிலாம் ஒரு வளர்ச்சியும் கிடையாது. வளர்ச்சினா எங்கே வந்திருக்குன்னா ஊபர், ஓலா, ஜொமேட்டோ, அப்புறம் ஜெப்டோ, அப்புறம் இந்த ஸ்விக்கி, இந்த மாதிரியான டெலிவரி பார்ட்னர்ஸ். ஆமாம், இந்த மாதிரியான வேலைகள் நிறையா கிரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான வேலைகளால் ஓரளவுக்கு பணம் கிடைக்குது. அதில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 20, 30, 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஸ்கில் இருக்கானா ஒரு ஸ்கில்லும் கிடையாது. நீங்கள் வண்டி ஓட்டுறதுல ஒரு ஸ்கில்லும் கிடையாது. டெம்பரரியாக உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமே தவிர அதை ஒரு கெரியராக நீங்கள் எடுத்து பண்ண முடியாது. இந்த நிறுவனங்களுமே பார்த்தா பெரிய லாபத்துலலாம் ஓடலை. நாளைக்கு வருங்காலத்தில் லாபம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பணம்லாம் இந்த நிறுவனங்கள் சம்பாதிக்கல. நம்ம ஏதோ இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே பயங்கர லாபத்தில் போயிட்டு நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. இவங்க நிறைய பேர் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் லாபம் பார்த்தாலும் இப்போ சமீப காலத்தில் தான் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பெட்ரோல் விலை ஒரு 10 ரூபா ஏறுன்னு வச்சுப்போம், 7,000 ரூபா ஏறிடுச்சு. இப்போ
இதெல்லாம் அவங்களுக்குலாம் பெரிய பாதிப்பு. ஏன்னா அவன் ஏற்கனவே தத்தி தடுமாறி தான் போய்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் 7,000 ரூபா ஏற்றுனீங்கன்னா இவங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படும். நான் சொன்ன மாதிரி பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏன் இருக்குன்னா, இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய வேலைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸ்கில்டு ஒர்க் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் வேலைகளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுவும் தடைப்படும். நாளைக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். தத்தி புத்தி நிற்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ராகுல் காந்தி சொல்றது கரெக்டாக. அது ராகுல் காந்தி மட்டும் இல்லை, பெரிய பெரிய பொருளாதார நிபுணர் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.